Welcome to the show One Time Party with me Vijay Sandhya. ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் டைம் பார்ட்டியை பயங்கரமான பார்ட்டியாக மாற்ற யார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சாந்தி மேம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ சீரியல்லையும் நிறைய நடிக்கிறாங்க. ஸோ ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னே எனக்கு உங்கள் சாரீ மேலே தான் ரொம்ப கண்ணா இருக்கு. அந்த கலரே வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா அழகா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு மேம் லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா லைஃப்ல? ஆமா, எக்ஸாக்ட்லி. நம்ம எப்படி அதை கொண்டு போறோம்ன்றது தான். ஸோ ஓகே 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 இன்னைக்கு வந்து எங்களோட ஒன் டைம் பார்ட்டில ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? எங்க ஷோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ நல்லா இருக்கு, ஒரு ஃபன்னா கொண்டு போறீங்க, ஜாலியா இருக்கு பாக்குறப்ப. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம ஒன் டைம் பார்ட்டினாலே வந்து ஃபுட் இல்லாம எப்படி? நம்ம ஃபுட் தானே பார்ட்டி. கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து நிறைய ஃபுட்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் மேம். ஓகே, அந்த சூப் வந்துருச்சு, அப்படியே குடிச்சுக்கிட்டே பேசலாமா? பேசுவோம். ஓகே, ரொம்ப சூடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம யாலிஃப்ல வர இருக்கும். ஸோ யாலிஃப்ல ஃபுட் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அன்னைக்கு இங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து அகைன் டு அகைன் யாலிஃப் வருவீங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. ஓகே, சூப்பர் மேம். அண்ட் இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்கு? லைக் ஆக்டிங்லாம் சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? இப்போ ரீசெண்டா சக்திவேல் விஜய் டிவில முடிஞ்சது. எஸ். ஸோ இப்போ ஒரு புதுசு மறுபடியும் ஒரு புது ப்ராஜெக்ட் விஜய் டிவிக்குள்ளேயே வரப்போறேன். ஓகே, அது ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் ஷூட். ஓகே, டைட்டில்லாம் சொல்லக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்குது. அது இல்லாம கருப்பழனியப்பன் சார் படத்துல ஒரு கேரக்டரும் பண்றேன் அண்ட் சாங்கும் கொரியோ பண்றேன். சூப்பர் மேம். படம் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று முடிஞ்சிருக்கு சோனிக்கு. ஸோ அது டெலிகாஸ்டுக்கு வெயிட்டிங். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, அவார்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ அப்கமிங் சீரியல் சொன்னீங்க இல்லையா? ஸோ நேம் தான் ரிவீல் பண்ண வேண்டாம். பட் இதுலயும் எப்படி ஒரு டெரரான ஒரு மாமியார் கேரக்டரா, இல்ல உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இல்ல அதுல வந்து கொஞ்சம் மிக்சரா இருக்கு. எப்படின்னா ஒரு டிப்பிக்கல் மதர், கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு வீட்டில் இருக்க ஒரு டிப்பிக்கல் மதர் எப்படி இருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் பாசமாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு கடுகடுன்னு இருப்பாங்க சம்டைம்ஸ். அந்த மாதிரி மிக்சரான ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து லைக் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது. லைக் என்னன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும் ஒரு ஆர்டிஸ்டாகவும் உங்கள் லைஃப் கெரியரை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது லைக் ஒரு ஃபீல்குள்ளே வரும்னா அது வந்து நம்ம என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லை சில பேருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ட்ரீமாகவே போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ட்ரீமாக இருந்துச்சு? எப்படி வந்து டான்ஸில் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு? எங்களுக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா? எப்படின்னா இது பிளான்ட் எல்லாம் கிடையாது. நான் டான்ஸர் ஆனதெல்லாம் பிளான்ட் எல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து நான் அம்மா அப்பா வந்து தெலுங்கு. ஸோ அவங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி செட்டில் ஆன ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா. நான் பிறந்தது வந்து ஒரு லோக்கல் ஏரியான்னு சொல்லலாம். அதாவது சேரி அப்படின்னு சொல்லுவாங்க, செம்ம லோக்கல் ஏரியா. அதுல ஒரு அந்த மோள சத்தத்தோடயே பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம் நான். ஸோ பெருமையா சொல்லுவேன், நான் சேரியில பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மோள சத்தம் தான் என்னை வந்து அந்த குழந்தையிலேருந்து அந்த மோள சத்தத்தோடையே வளர்ந்தேன். ஸோ அப்பப்போ ஸ்ட்ரீட்லலாம் என்னை வந்து சாந்தி டான்ஸ் ஆடுறீங்கன்னா ₹1 கொடுத்தா தான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லுவேன். ஸோ கொடுப்பாங்க கூட. ஸோ நானும் டான்ஸ் ஆடுவேன். ஸோ அப்போ டான்ஸ் ஆடுவோம், டான்ஸராக மாறுவோம் அப்படின்ற எந்த பிளானுமே கிடையாது. ஸோ எங்கள் மதர் சிங்கிள் பேரண்ட், 3 அக்கா, நாங்கள் 3 பேர். ஸோ அக்காவுக்கு என்னன்னா என்ன டாக்டர் ஆக்கணும், கஷ்டப்பட்டாவது அவளை எப்படியாவது நான் படிக்க வச்சுக்கணும். ஷீ இஸ் ஆல்சோ டான்சர். பட் என்ன டான்சர் ஆக்கணுன்ற ஐடியா இல்லை. அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும். அந்த டைமில் எப்படி ஆயிடுச்சுன்னா, அக்கா மட்டும் கஷ்டப்படுறது, 2 அக்காவும் கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரி அந்த ஏஜ்லேயே வந்து ஏன் நானும் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி யோசிச்சு தான் அம்மா கிட்ட வந்து நான் கேட்டு, எனக்கு தெரிஞ்ச சில நெய்பர்ஸ்லாம் குரூப் டான்சஸாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் இந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணலாமே, நம்மளும் சம்பாதிக்கலாமே அப்படின்னு ஆயிட்டு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க உடனே. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி. பட் அக்கா சுத்தமாக, 2வது அக்கா சுத்தமாக முடியாது அப்படின்ட்டாங்க. பட் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வந்து சேர்ந்தேன் டான்ஸராக. இல்லை நானும் ஒர்க் பண்ணுவேன், வீட்டுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி
என்னோட 13 வயசுல ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக வந்ததுதான் டான்ஸர். ஓகே. டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதாலயோ என்னவோ அந்த கரியரையே நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான் தவிர ரொம்ப அப்படியே ரொம்ப நம்மளுக்கு பேஷனு, நான் ரொம்ப அதுக்குள்ள வரணும்னு ரொம்ப ஆசை அதெல்லாம் இல்லை. ரொம்ப உண்மையா சொல்லணும்னா ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக உள்ள வந்தது தான் டான்ஸரா வந்தது. பட் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ள அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பைத்தியம் இப்பவும் சரி. ஸோ அப்படி அந்த கரியர் டெவலப் ஆகி அப்படியே டான்ஸராக இருந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அது அசிஸ்டண்ட்டாக ரொம்ப நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2004 டான்ஸ் மாஸ்டர் ஆனேன். ஸோ அப்படி வந்தது தான் டான்ஸ் கரியர். ஓகே. அண்ட் கேட்கும் போது ரொம்ப இதா இருக்கு. லைக் இவ்வளோ பெரிய ஜேர்னி இல்லையா? ஸோ அண்ட் இன்னும் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா நிறைய பண்ண எங்களோட சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க ஸோ உங்க கெரியர்ல அடுத்தடுத்து போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்களால மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அதுவாக தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி, அந்த தருணத்தை பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. எஸ், ஆமா. இப்போ எங்க யூனியன்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. மெம்பர்ஷிப் எடுக்கணும்னா ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல நம்ம ஒரு டான்ஸ் கத்துருக்கணும். ஸோ எனக்கு எப்படியும் டான்ஸ் தெரியும்னாலும் நான் போய் கத்துக்கணும். ஸோ அப்போ பவுல்ராஜ் டான்ஸ் மாஸ்டர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர். அவங்க கிளாஸ்ல தான் நான் வந்து கத்துக்கிறேன். நான் போய் ஜாயின் பண்ண ஒரு 1 மந்த்லயே என்னை வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஷோ கூப்பிட்டு போறாங்க. ஸ்டேஜ் ஷோனா என்னது, அப்பெல்லாம் என்ன இருக்கு, இப்ப நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு, நிறைய பெரிய பெரிய ஷோஸ் வந்துச்சு. அப்பெல்லாம் இந்த கோவில் திருவிழா இப்பவும் நடந்துட்டு இருக்கலாம், பட் அதெல்லாம் அப்ப ரொம்ப பெருசு. அப்படி தூத்துக்குடியில ஒரு ஷோக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப குட்டி, நான் 13 வயசு இல்லையா? ஸோ அதுதான் என்னோட முத ஸ்டேஜ் ஷோ. அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, ஐம் டூ ப்ரொஃபஷனல். அது எனக்கு அந்த வயசுலயே எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், எல்லாருமே லைன்ல நின்று ஆடிக்கிட்டே இருக்கும். பாவடை தாவணி போட்டிருப்பேன். தாவணி போடுற வயசு கூட எனக்கு அது கிடையாது. ஆக்சுவலி ஸ்கூல் பிரேக் பண்ணிட்டு தான் நான் ஷூட்டிங் போயிட்டு இருப்பேன். ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். பாவடைக்கு உள்ள ஒரு இன்ஸ்கர்ட் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்காண்டி விழுந்துருச்சு. நான் அந்த அவசரத்துல சரியா கட்டலை. பட் அந்த ஒரு 13 வயசுல இன்னொருத்தர் இருந்தா பயந்துருவாங்க, ஐயோ விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க, டக்குன்னு ஓடிடுவாங்க. பட் நான்லாம் யோசிக்கவே இல்லை. கால்ல இருந்து அந்த பாவடையை தூக்குனேன், சைட்ல தூக்கி போட்டேன், நான் பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோட அப்பா அந்த மாஸ்டர் சொன்னாங்க, சூப்பர் டி உண்மையிலேயே. ஏன்னா நிறைய பேர் டக்குன்னு கான்சியஸ் ஆயிடுவாங்க, ஒரு பயந்துருவாங்க. ஆனா நீ வந்து ஒரு தைரியமா டக்குன்னு தூக்கி போட்டு நீ பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்ட, குட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸா. ஸோ அது மட்டும் இல்ல, நிறைய சாங்ஸ்ல நிறைய நாங்க ஷோஸ் நிறைய பண்ணிருக்கோம். பண்றப்பெல்லாம் நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு திடீர்னு ஒரு டயர்ட் ஆயிடுச்சு, அந்த டயர்டா காட்டுறதோ, இல்ல ஒரு காஸ்டியூம் இங்க டக்குன்னு கட் ஆயிருக்கும், ஓப்பன் ஆயிட்டு இருக்கும், இல்ல பேக்ல ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு ஆடி முடிச்சுட்டு வெளில போய் தான் பார்ப்பேன், ஓ ப்ளவுஸ் கழட்டி இருக்கா அப்படிலாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டான்ஸ் வீட்டுக்கிட்ட ஆடிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கிட்டு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் ஆகிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகும்போது ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. லைக் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணீங்க, என்னென்ன கஷ்டம்லாம் பட்டீங்க ஸோ அந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு? நீங்கள் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ், நிறைய ஸ்டேஜ், ஒரு டான்ஸ் தெரியும்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஒண்ணுமே கிடையாத டைம்ல நாங்களாம் டான்ஸர்ஸ் இல்லையா? ஸோ மூவில வந்து நம்ம ரொம்ப ஜாலியா பார்ப்போம், பாட்டு பார்க்குறப்ப அப்படியே ஜாலியா பார்ப்போம், பாட்டு சூப்பரா இருக்குல்ல, ஹீரோ சூப்பரா ஆடுறாரு. பட் அந்த ஷூட்டிங்ல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம்னா, செருப்பு இல்லாம வெயில்ல டான்ஸ் பண்ணுவோம். மே மாசம் கொளுத்துற வெயில்ல நாங்க செப்பல் கூட இல்லாம டான்ஸ் பண்ணுவோம். பீச்லலாம் ஷூஸ் கூட இல்லாமல் டான்ஸ் பண்ணுவோம், மழையில் டான்ஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே. அப்புறம் ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப குளிரும். எங்களை 6 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. யோசிச்சு பாருங்க, 6 மணிக்கு ரெடியாக இருக்கணும்னா 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஒரு ரூமில் 3 கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருப்போம். ஸோ எழுந்திரிச்சு ரெடி ஆகணும், மேக்கப்லாம் போடணும். அந்த குளிரில் நம்ம சும்மா ரெடி ஆகுறதே கஷ்டம்.
மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு 6 o'clock அந்த ஸ்பாட்ல போயின்னா இருக்கும். வேன்ல இருந்து கேர்ள்ஸ் இறங்குங்கன்னா அழுதுகிட்டே தான் இறங்கும். ஓகே. அப்படியெல்லாம் ரொம்ப குளிர் வெயில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நமக்கு அந்த ப்ரொஃபஷன் பிடிக்கும், அந்த டான்ஸ் பிடிக்கும்ன்ற காரணத்துக்காகவோ என்னவோ எனக்கு அது பெருசா தெரிஞ்சதில்லை. ஐயோ வெயில்ல கஷ்டப்படுறேன் அப்படி நான் என்னைக்குமே சொன்னதில்லை. ஏன்னா நான் ரசிப்பேன். 1-2 மாசம் சொல்லிட்டா போதும், டான்ஸ் தான் ஆடுறது தான் நம்மளுக்கு. அங்க மூடு ஃபுல்லா டான்ஸ் மேலதான் இருக்குமே தவிர இந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. எங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன்னா அந்த டைம்லன்னா இப்ப கொஞ்சம் சோசியல் மீடியா இதாயிடுச்சு, யார் யார் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியல. அப்பெல்லாம் நம்ம டான்ஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய ஷார்ட் ட்ரெஸ் போடுவோம். நான் நிறைய ஹிந்தி சாங்ஸ் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ட்ரெஸ் நிறைய போடுவோம். அந்த மாதிரி டைம்ல அந்த ஷூட்டிங் பார்க்கலாம் வருவாங்க இல்லையா, அவங்களாம் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி நம்ம காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் இருக்கும். அப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னடா, அப்பதான் கஷ்டமா இருக்கும். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்து உழைக்கிறோம். ஸோ நம்மள இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அவங்களுக்கு நம்ம கஷ்டம் என்ன தெரியும் அப்படின்ற நிறைய சண்டைகள்லாம் நடக்கும். எங்களுக்காக போய் பாய்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. ட்ரெயின்ல எல்லாம் நிறைய சண்டைகள் நடக்கும். குட் டச் பேட் டச் எல்லாம் இப்ப பேசுறோம். அப்பெல்லாம் நிறைய பேட் டச். நாங்க ட்ரெயின்ல உட்காந்துருக்கப்ப சரி, பஸ்ல உட்காந்துருக்கப்ப சரி, ஒரு பர்த்ல படுத்திருப்போம், நம்மள அறியாம டப்புன்னு வந்து ஒரு கை ஏதாவது தொட்டுட்டு போயிடும் நம்மள. ஸோ நிறைய அந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் பாய்ஸை கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம். நான் வந்து பார்க்கதான் ஹைட் அண்ட் வெயிட். சண்டைன்னா 1 மைல் தூரத்துல நிற்பேன். எனக்கு பெருசா பிடிக்காது சண்டை. ஸோ நம்ம போய் யார்ட்டையா சொல்லிடுறது, இந்த மாதிரி பாடுறா, இந்த மாதிரி போயிட்டு ஒரு பெரிய ரகல சண்டைலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ எப்படி சொல்றது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் இப்போவுமே. ஸ்டில் இப்போ இருக்கிற டான்சர்ஸ்க்குமே அதே கஷ்டம் தான், சும்மா இல்லை. நம்ம சினிமாவில் பார்த்து ஜாலியாக சொல்லிடுறோம். பட் அந்த வெயில்ல ஒரு 1 hour சும்மா போய் நின்னாலே கஷ்டம். நாங்கள் ஹோல் டே நிற்போம். அப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. பட் அந்த ப்ரொஃபஷனல் பிடிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த கஷ்டம்லாம் பெருசா தெரிஞ்சதில்லை. பரவாயில்லடா அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றது, ட்ரெயின்ல எல்லாம் பர்த்தே இருக்காது. பாத்ரூம் கிட்ட எனக்கு தெரிஞ்சு பாம்பே வரைக்கும், இப்பெல்லாம் பாம்பேக்கு 1.5 நாள்ல ட்ரெயின் போகுது, அப்பெல்லாம் 3 days போகும். டெல்லிக்கெல்லாம் 4 days போகும். டிக்கெட்டே இல்லாம பாத்ரூம் கிட்ட உட்கார்ந்தபடியே பேப்பர் போட்டு பாய்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கூட நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சந்தோஷம், சோகம். சாங் ஒர்க் பண்ணா பேமெண்ட் வரும், அது ஒரு சந்தோஷம். பட் அங்க போனா அந்த ஆடுறது ஒரு கஷ்டம். ஸோ எல்லாமே நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அண்ட் ஓகே, இன்னும் நிறைய பேசுவோம். அண்ட் நம்ம பார்ட்டிக்கான நேரம் வந்துச்சு. பன்னீர் டிக்கா நீங்க கேட்ட மாதிரி வந்தாச்சு. ஸோ நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஓகே. எஸ். அண்ட் நல்லா இருக்கா எம்மியா? ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்ம லைஃப்ல எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து டான்ஸ் ஃபீல்ட்ல பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அடுத்தடுத்த அப்டேட் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா இப்போ வரைக்கும் ஏதாவது இருக்கா? எஸ், அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டேன் இல்லையா. ஸோ டான்ஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேயே முன்னே வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஓகே. ஹைட்டுன்ற மைனஸால நிறைய பின்னாடி தான் நிற்பேன். ஹைட்டுன்னா இப்போ தான் ஃபேஷன், ஹைட்டுன்றாங்க. அப்போல்லாம் ஹைட்டு என்னோட மாஸ்டர் ஸ்பெஷலி தருண் மாஸ்டர் தான் என்னோட குரு. அவர் ரொம்ப பின்னாடி தான் நிற்க வைப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரூஃப் பண்ணி ஆடி கீடி அப்படி. பட் அதில் கூட என்ன அதில் ஸ்பாட் பண்ணது பிரபு மாஸ்டர் தான். ஸோ பிரபு மாஸ்டர் தான் வந்து பின்னாடி ஆடிட்டு இருந்தேன், என்னை வந்து திரைக்கு முன்னாடி கொண்டு வந்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக நிறைய ஒர்க் பண்ணி அப்படி டான்ஸ் மாஸ்டர் ஆகி எனக்கு தெரிஞ்சு பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் 2004லேருந்து 2000 ஆல்மோஸ்ட் 9.5 வரைக்கும் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. அந்த பிரேக் முடிஞ்சு நான் ஒரு பெரிய பிரேக்கே எடுத்தேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ நான் ஒர்க் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேனோ அவ்வளோ நான் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ என் குழந்தைங்க எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்க 2 குழந்தைங்களால ஒரு பெரிய பிரேக் எடுத்தேன்.
அந்த பிரேக் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய மாதிரி நம்மளால மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. எஸ் பண்றோம், கொஞ்சம் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் செல்ஃபா நம்மளுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு. கண்டிப்பா. இல்ல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதான்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அப்ப அந்த நமக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம நினைச்ச மாதிரி மறுபடியும் வர முடியல, அந்த டைம் மாதிரி மறுபடியும் வர முடியல, அப்படி இருக்கு. ஸோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸா சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எப்படி நீங்க வந்து சீரியல்குள்ள ஆக்டிங்குள்ள எப்படி வந்தீங்க, அது எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதுவுமே ஆக்சிடென்ட் தான். ஓகே. ஏன்னா டான்ஸரா இருக்கும்போது 5 ஸ்டார் மூவிக்கு அந்த டைம்லயே சுசி கணேசன் சார் நடிக்கலாம் கேட்டாங்க, அப்புறம் ஸ்னேகிதியில நடிக்க கேட்டாங்க. ஓகே. பட் அப்பெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சுத்தமா கிடையாது. ஏன்னா ஆக்டிங்கா சார் அதெல்லாம் நம்மளுக்கு வராது சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டான்ஸ் பைத்தியம் சார் எங்களுக்கு டான்ஸ். அப்படி இருக்கும்போது அதை ஒரு பிரேக் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிரேக், குழந்தைங்களுக்காக ஒரு பெரிய பிரேக் எடுத்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றப்ப ஒரு காரைக்குடிக்கு ஒரு டிவி சீரியல் சாங்காக போறேன். ஓகே. சாங் கொரியோகிராஃபி போறேன். அப்ப திருமுருகன் சார் அங்க வந்து அந்த டைம்ல என்ன சீரியல் போயிட்டு இருந்துச்சு ஞாபகம் இல்லை, அந்த அங்க ஒரு ஷூட்ல இருக்காங்க, காரைக்குடியில ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. சேம் நானும் அந்த ஹோட்டல்ல தங்கிட்டேன். ஆப்வியஸ்லி எனக்கு திருமுருகன் சார் மெட்டியோலி எனக்கு லைஃப் கொடுத்ததே அவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸரா நான் எவ்வளவு ஃபேமஸா இருந்திருந்தாலும் மெட்டியோலினால நீங்க தான் உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்களுக்கு எனக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து மெட்டியோலி தான். ஸோ அதனால சார் அங்கே இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக போனேன். ஸோ விஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவருக்கு என்ன ஐடியா வந்ததுன்னு தெரியல, திடீர்னு மறுபடியும் என்ன மறுநாள் கூப்பிட்டு மாஸ்டர் நடிக்கிறீங்களா அப்படின்னு. சார் சும்மா இருங்க சார், நான் எங்க சார் நடிப்பேன், நான் மாஸ்டரா சொல்றீங்களா வந்து பண்றேன். இல்ல நடிக்கலாம், நீங்க நடிங்க பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குன்னு. சார் சும்மா சொல்றாரு போல சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒரு லுக் டெஸ்ட் கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க இல்லையா, ஆடிஷன் மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ ஆடிஷன் போயிருக்கேன், கூப்பிடுவாங்க நடிக்க கூப்பிடுவாங்க. அப்புறம் என்ன எதுவுமே கூப்பிடவே இல்லை, இல்லை போல இருக்கு சும்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். கூப்பிட்டு என்ன இப்படி முறமா இப்படி பாருமா அப்படி பாருமான்னு ஒரு 4-5 போட்டோ எடுத்தாரு. எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நம்மள நடிக்கவே சொல்லலை, வெறும் போட்டோ தான் எடுத்தாங்க. அப்ப நம்மளுக்கு எதுவும் நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அண்ட் ஆக்டிங் பத்தி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதான் சடனா ஒரு கால், ஷூட் டேட்டோட நீங்க பண்றீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு ராமேஸ்வரன் ஒரு படத்துல சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலுமே இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா உள்ள வந்தது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல் வடிகசி அம்மா, மௌலி சார் அப்பா, ஸ்ருதிகா வந்து சிஸ்டர். ஸோ ஒரு நல்ல டீம், திருமுருகன் சாரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொட்டு பெஸ்ட் கொட்டுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் நடிப்பு. ஓகே. அதுக்கப்புறம் அதை ஏன் கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னா, பிள்ளைங்க ரொம்ப குட்டி அப்பெல்லாம். பாப்பா வந்து 5 இயர்ஸ், தம்பி வந்து அப்பதான் 2 இயர்ஸ். ஸோ எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தது சீரியல் பண்றப்ப. காலையில ஷூட் போவோம், நைட் வீட்டுக்கு வந்துருவோம், குழந்தைங்களும் பாத்துக்கிற மாதிரி இருக்கு, ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ லேடிஸ்க்கு இது ஒரு நிறைய ப்ராப்ளம். எனக்குள்ள இது ரொம்ப இந்த வருத்தம் எப்பவுமே உண்டு. 99 லேடிஸால நினைச்சது பண்ண முடியல. அதுக்கு காரணம் மேரேஜ், குழந்தைங்க அப்படின்றது. சரி, அது வந்து ஹாப்பி தான், அதுல எந்த சேடுமே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பட் ஸ்டில் நம்ம ஒண்ணு நினைப்போம்ல, இதுதான் நம்ம பண்ணணும்டா, அது அங்க இடிக்குது. ஸோ அப்போ நானே இதை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஆக்டிங் சூஸ் பண்ணலாம், குழந்தைங்களும் பார்த்த மாதிரி இருக்கும், நானும் ஒர்க் பண்ண மாட்டோம். அப்படி ஆரம்பிச்சதுதான் ஆக்டிங், இப்போ வரைக்கும் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் இது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? லைக் இப்போ நீங்க ஒரு சீரியல் கமிட் ஆயிருப்பீங்க, ஸோ அந்த டைம்ல டான்ஸிங் ரிலேட்டடா சில ஒர்க், ஒரு மாஸ்டர் நீங்க இதை பண்றீங்களா கொரியோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? அது அந்த டைம் எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கேன்? நிறைய மிஸ் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. ஏன்னா சீரியலுக்குள்ள ஒன்ஸ் நம்ம கமிட் ஆயிட்டோம்னா அதுக்கு ஒரு டேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆமா, ஒரு இந்த டேட்குள்ள நீங்க இருக்கணும், போகக்கூடாதுமா. ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் நிறைய கொரியோ மிஸ் பண்ணிருக்கேன். எப்பெல்லாம் நான் ஃப்ரீயா இருப்பேனோ அப்ப பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண முடியுது என்னால. ஓகே. 50-50 ஆயிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நடிப்பு பாதி, டான்ஸ் மாஸ்டர் பாதி, அப்படி ஆயிடுச்சு. ஓகே. இதுல வந்து சில கேள்வி எல்லாம் இருக்கு. இது வந்து நாங்க டெக்காருக்கு வச்சோம்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல அதுதான் இல்ல, எதுவும் ஏடா கூடமா கேட்கல தெரியல, எல்லாம் ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். நானே இப்பதான் இதை பார்க்க போறேன். ஓகே, என்ன கேள்வி வந்திருக்குன்னு தெரியல.
இல்ல ஒரு டான்சர் இப்படி ஒரு கேள்வி கேட்டா எப்படி? சரி, ஓகே. உங்களுக்கு வரவே வராத டான்ஸ் ஸ்டெப் எது? எனக்கு வரவே வராத டான்ஸ் ஸ்டெப்? ஆமா, இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம், கிளாசிக்கல், ஃபோக், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. நான் கிளாசிக்கலா ஆடுவேன், ஃபோக் ஆடுவீங்க. வெஸ்டர்ன் ஆடுவேன். மேபி எனக்கு வரவே வராதுன்னா பேலேன்னு சொல்லலாம். அதுல ரொம்ப டோல நிக்கணும் நம்ம. ஓ ஓகே, ரொம்ப அப்படி டோல பேலே டான்ஸ்ல அந்த டோல நிக்கணும். அப்பவுமே அந்த ஷேப்ஸ் எல்லாம் எங்களால பண்ண முடியும், அந்த ஸ்டைல் பண்ண முடியும். பட் அந்த டோல நிக்கிறதுலாம் வராது, கஷ்டம். அதுதான், அது மட்டும் தான். சூப்பர் மேம். அடுத்த கேள்வி என்ன பயங்கரமா படிக்கலையே, நானே தமிழ்ல தகராறு, இப்படி தமிழ். ஓகே ஓகே. நடனத்துல வாய்ப்பு இல்லையா, இல்ல நடிக்க ஆசையா நடிகை ஆகிட்டீங்களா? நடிக்க ஆசைப்பட்டு நடிகை ஆகிட்டீங்களா? வாய்ப்பு இல்லாம அப்படி இல்ல, அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா நான் ஆஃப்டர் டெலிவரி ஒரு அந்த பிரேக் அப்புறம் மறுபடியும் வரச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமாவே எப்படி அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியே கொஞ்ச நாள் நம்ம இல்லைன்னா மறந்துடுவாங்க. ஓகே, ஒரு 6 மாசம் இல்லைனாலே மறந்துடுவாங்க. நான் 8 வருஷம் இல்லை, ஸோ மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மறக்கிறச்சே நம்ம வந்து மறுபடியும் ஒரு சில கம்பெனிஸ் போய் அப்ரோச் பண்றோம். அப்ப எனக்கு கொஞ்சம் அந்த அப்ரோச் பண்றப்ப எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. அவங்க பேசுனதுலாம் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நான் பிஸியா டான்ஸ் மாஸ்டர் இருந்தப்போ கூட என்கிட்ட யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு. ஒரு 2 கம்பெனி பாக்குறச்சு, இத்தனைக்கு அது ரொம்ப புது கம்பெனி தான், ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு. அதனாலயும் என்னவோ என்னோட டைரக்டர்ஸே நான் பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மணி சாரா இருக்கட்டும், கேவி சாரா இருக்கட்டும், யார் லிங்குசாமி சார், எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் யாரையுமே நான் அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள இந்த ஆக்டிங் கரியர் வந்ததால என்ன ஆயிடுச்சு, ஸோ இது கம்ஃபர்ட்டா இருக்கு. ஓகே, நம்ம போய் மரியாதையா வேலை செஞ்சோமா, குழந்தையும் பார்த்துக்கிட்டோமா, அப்படி நம்ம வர சாங் நம்மளுக்கு நம்மளை கூப்பிட்டு கொடுக்குற சாங் நம்ம பண்ணலாம். அப்படிதான். ஓகே. அண்ட் அடுத்த கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச நடன வகை எது? பரதநாட்டியம் ஆர் வெஸ்டர்ன்? எனக்கு பிடிச்சதுன்னா வெஸ்டர்ன் தான். வெஸ்டர்ன் தான். ஓகே. உங்களுக்கு முகவரி கொடுத்த பாடல் எது? ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சது கேக்குறீங்க இல்லையா? அதோட மெமரி சொன்னோம். ஆமா, அப்படின்னு முதல்ல படத்தோட பாட்டுன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. ஓகே, அதுதான் ஆடியன்ஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் தெரியுறேன். அது வரைக்கும் நான் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கேயோ பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் சொன்னேன் இல்லையா, பிரபு மாஸ்டர் தான் என்னை வந்து திரைக்கு முன்னாடி கொண்டு வந்தார். ஒரு 50 டான்சர்ஸ், 50 கேர்ள்ஸ், 50 பாய்ஸ். அந்த சாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூட்டம். நான் பின்னாடி எங்கேயோ ஆடுறேன். எனக்கு பிடிச்ச விஷயம், நான் நிறைய பேருக்கு சொல்றது என்னன்னா, எங்க ஆடினாலுமே சின்சியரா இருக்கணும். அது நீங்க ஃப்ரண்ட்ல ஆடுறீங்களோ பேக்ல ஆடுறீங்களோ அது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி நான் எங்க நின்று ஆடினாலும் ஜம்முன்னு ஜாலியா ஆடுவேன். அந்த மூமெண்ட்டை நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நான் பின்னாடி நிற்கிறேன், வருத்தம் இருக்கும் தான், ஆனா நான் நல்லா ஆடுவேன். அப்படி ஆடினதாலே என்னவோ மாஸ்டர் என்ன அதை பார்த்து, பிரபு மாஸ்டர் என்னை பார்த்து என்னை கூப்பிட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கொடுத்துருப்பாரு. திருப்பதியில் நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும், ஒரு மீன்கார அந்த சாங் பார்த்து வந்த புதுசுல நிறைய பேர் அது உண்மையான மீன்கார பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடல்களை பார்க்கப்போ நீங்க தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் தெரிய வச்சு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்களுக்கு இதுதான் சாந்தி அப்படின்னு தெரிஞ்சது வந்து மெட்டியோலி சாங். ஓகே, அதுவுமே ஆக்சிடென்ட் தான். எப்படின்னா எனக்கு நைட் ஷூட் பிடிக்காது. நாங்க அதுக்கு முன்னாடி டேல பிரபு மாஸ்டர் சாங் பண்ணிட்டு இருக்கோம், குரூப்ல இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நைட் சாங் வருது, இந்த மாதிரி ஒரு நைட்டு ஒரு குரூப் சாங், டிவி சாங். டிவியா நமக்கெல்லாம் அப்பெல்லாம் டிவின்னா என்ன பெரிய விஷயமா, இப்பனா டிவி, டிவிக்கு தான்டா பயங்கர. அப்பெல்லாம் டிவி சாங்லாம் நான் வரல. அது இல்லாம நைட் ஷூட்டிங், எனக்கு தூக்கம் வரும், நான் வரல அப்படின்ட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போனது தான் அந்த சாங். ஓகே, அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சிம்பிளா ரெடியாகி நான் வந்து அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு திருமணம் சார் உள்ள வராங்க. அவரு என்னோட டான்ஸுக்கு ஃபேனு, மூவிஸ்ல இருக்க சாங்ஸ்க்கு சாந்தி அவங்களோட ஃபேன் நானு, அவங்களே இந்த பாட்டு பாடி ஆட சொல்லுங்க. நான் அப்ப கேட்டேன், சார் நான் ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஆடுங்க. ஸோ அப்படி ஆடினது தான் அந்த சாங். டான்ஸ்ல சின்சியர் இருந்தா சின்சியரா ஆடணும், பட் என்ன இருந்தாலுமே டிவி சாங்ன்ற ஒரு தாட் இருக்கு. ஓகேவா, டிவி சாங் தானே, ஆனா டான்ஸ் சின்சியர். அதுக்கப்புறம் அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பூம் எங்கேயோ போயிடுச்சு. எஸ், ஓகே. அண்ட் ஓகே, சூப்பரா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின் இருக்கு, சோ அது போயிடலாமா?
அண்ட் டான்ஸ் ஆர் டிவி சீரியல்? இப்படி கேட்டா எப்படி ரெண்டு கண்ணு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இது கஷ்டம் தான் இப்ப இருக்க சூழ்நிலையில சொல்றது. ஏன்னா ரெண்டுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஒரு டைம்ல சும்மா அப்படி ஆரம்பிச்சிருக்கலாம், நடிப்பு வந்து திருமுருகன் சார் சொன்னாருன்னு ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ எனக்கு அது ப்ரொஃபஷனலாவே மாறிடுச்சு. ஸோ ரெண்டுமே இப்போ எனக்கு ஈக்குவல். ஓகே, சூப்பர். கிளாசிக்கல் சாங் ஆர் மாஸ் பீட் சாங்? மாஸ் பீட் சாங். ஓகே. சாரி ஆர் வெஸ்டர்ன் காஸ்டியூம்? சாரி. ஓகே. சாரி ஆர் காஸ்டியூம் ஃபார் டான்ஸ் காஸ்டியூம்? சாரி தான். ஓகே. மார்னிங் ப்ராக்டிஸா இல்லை நைட் ப்ராக்டிஸா உங்களுக்கு? மார்னிங் தான், அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே. ஒன் வேர்டில் டான்ஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க, நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஹாப்பி. ஹாப்பி. ஓகே. ஒன் டான்ஸ் மூவ் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் பண்ணி காட்டினா என்ன மூவ் பண்ணி காட்டுவீங்க? சும்மா ஆக்ஷன்ல இங்கே இருந்து கூட எங்களுக்காக பண்ணி காட்டலாம், ஏதாவது ஒரு ஸ்டெப் பண்ணி காட்டினாவா? ஓகே, சூப்பர். ரேபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு. சூப்பர் மேம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னீங்க. அண்ட் ஃபைனலி ஒரு கொஸ்டின். ஸோ நம்ம என்னதான் வந்து ஒரு வேலை போயிட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரீம் டெஸ்டினின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து போயிட்டு இருப்பீங்க, அந்த பயணம் போயிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்றத எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. எனக்கு வந்து நேஷ்னல் அவார்ட் வாங்கணுன்றது என்னோட டான்ஸ் மாஸ்டர் நான் இருந்தப்ப என்னோட ட்ரீம். ஓகே. அது எனக்கு உருகுதே மருகுதே சாங்க்கு ஆல்மோஸ்ட் செலக்ஷன் டீம்ல போயிடுச்சு. பட் அதுல ஒரு சின்ன ஒரு துப்பட்டா இழுத்த ஷாட்டுக்காக அந்த தாவணி எடுப்பாங்கல்ல, ஆமா, எஸ், அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த சாங்க்கு போயிடுச்சு. நேஷனல் அவார்டு எனக்கு கிடைக்கல. ஸோ என்னோட ஒரு எய்ம்னா ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும். ஓகே. இதர் இப்போ 2 கரியர் எனக்கு இருக்கிறதால ஒன்று டான்ஸ் மாஸ்டராவோ இல்லை ஆக்டிங்காவோ, இந்த 2 கரியர்ல எதுவா இருந்தாலும் ஒரு நேஷனல் அவார்டுன்றது நான் வாங்கணுன்றது என்னோட. ஓகே, கண்டிப்பா எங்களோட சார்பா கண்டிப்பா நீங்க வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். அண்ட் கடவுள்கிட்டயும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ so much ஃபார் கம்மிங் மேம். நன்றி. அண்ட் எங்களோட ஒன் டைம் பார்ட்டி எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. இன்னும் நம்ம சரியா சாப்பிடல. ஆமா, எஸ், யாலிஃப்ல வந்திருக்கோம். நாங்க சாப்பிடாம போனா எப்படி? ஸோ நாங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால வந்து இதே மாதிரியான சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya, signing off from On Time Party. Bye. Bye.